ஹலோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மசில் நல்லா பில்டு பண்ணுறதுக்கு டாப் 3 ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் ஃபுட் லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீப்பாக சொல்லுவாங்க ப்ரோ, என்கிட்ட மணி அந்தளவுக்கு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மசில் நல்லா பில்டு பண்ணுறதுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முக்கியமாக எடுக்க வேண்டிய உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுட்லாம் எடுக்கிறதுனால உங்களோட மசில்ஸை பார்த்தா நல்லாவே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஃபுட் லிஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களோட மசில் க்ரோத் நல்லாவே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஃபுட் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் தெரியாதவங்களுக்கு தான் அந்த ஒரு வீடியோ. ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக். ஸோ எக் இஸ் ஃபில்டு வித் ப்ரோட்டீன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கலாம். ஸோ எக் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஆனால் கம்மியாக நமக்கு சீப்பாக கிடைக்கக்கூடிய அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எக் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எக் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா 2 எக் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 முட்டை எடுக்கலாம். ஸோ முக்கியமாக முட்டையை வெவச்சு சாப்பிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது ரொம்ப உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ பாய்லர் முட்டையில் பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸ் இருக்கிறதுக்கு சில வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அது கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பாய்லர் முட்டை சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட். ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ சிக்கன் சாப்பிட்றத விட சிக்கன் பிரெஸ்ட் நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ சிக்கன் பிரெஸ்ட் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் தசைகளை நல்லாவே வளர்க்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு உங்கள் மசில் ஸ்பீடாக வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சிக்கன் பிரெஸ்ட் 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வாரத்தில் 3 நாள் எடுக்கலாம். ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெப்பர், ஸோ அதிகமாக காரம், அதிகமாக சால்ட்லாம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டிலே. ஸோ போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்டாக சிக்கன் பிரெஸ்ட் எடுக்கிறதுனால நமக்கு நல்ல மசில் க்ரோத் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மீல். ஸோ ஓட்ஸ் மீலில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் உடற்பயிற்சியை பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகாமல் நீங்கள் அதிகமாக உடற்பயிற்சி இன்டென்சிட்டியோடு செய்கிறதுக்கு இந்த ஓட்ஸ் மீல் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஓட்ஸ் மீல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுங்க. ஸோ இதோட பேக்கெட் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ அது வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 months வரைக்கும் வரும். ஸோ அதனால் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்டாக இந்த ஓட்ஸ் மீல் எடுத்துக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து ஸோ உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இது மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். பனானா கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இந்த ஓட்ஸ் மீலில். ஸோ அதனால் மறக்காமல் இதை சாப்பிடுங்க.